அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் மற்றும் நடிகை விஜயலட்சுமி. இந்த விவகாரம் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியுங்க, இரிட்டேஷனாக இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு செய்தி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஊடகங்கள் முழுக்க இதையே போட்டு நிரப்பிக்கிட்டு வேற செய்திக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. முழுக்க டைவர்ஷனுக்காக இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக இன்றைக்கி ஒரு ஆணை வந்திருக்குது. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். சீமான் அவர்களுக்கு சாதகமாக தான் வந்திருக்குது. அதாவது உயர்நீதிமன்றம் இதுக்கு முன்னாடி ஒரு ஆணை வழங்கினாங்க இல்லையா, அதாவது 12 வாரங்களுக்குள்ள இதை விசாரிச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு அவங்க ஒரு ஆணை வழங்கினாங்க இல்லையா. அந்த விசாரணைக்கு இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் விதிச்சிருக்குது. அதாவது நாங்கள் சம்மன் ஓட்டுவோம், நீ இந்த தேதிக்குள்ள ஆஜராகணும், நாங்கள் உங்களை விசாரிக்கணும், ஆஹா ஓஹோன்னு சொல்லி அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல போன வாரம் முழுக்க. அந்த அலப்பறையெல்லாம் பண்ண முடியாது. இடைக்கால தடை அதுக்கு விதிக்கப்பட்டிருக்குது உச்சநீதிமன்றத்தால். அந்த நீதிபதி அவர்கள் சாதாரண நீதிபதி இல்லை, மிகவும் புகழ்பெற்ற நிறைய வழக்குகளில் மிக நியாயமான நீதியை சொல்லக்கூடிய நீதிபதினு சொல்லி பேர் வாங்கின நீதிபதி. அவர் தான் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே 3 தடவை திரும்ப பெறப்பட்ட வழக்கு இது. எத்தனை தடவை இந்த வழக்கு இப்படி கொண்டு வந்து போயிட்டு இருக்கு? இது அரசியல் ரீதியாக இந்த வழக்கானது நடத்தப்படுகிறதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கூட எழுப்பியிருக்காரு. புகார் அளித்த நடிகை இதற்கு முன் 3 முறை வழக்கை திரும்ப பெற்றுள்ளார். புதிய அரசு பொறுப்பேற்றவுடன், புதிய அரசுன்னு எது? நம்ம திராவிட மாடல். ஆமா, புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அரசியல் காரணமாக வழக்கு மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் நடிகை வழக்கு தொடுத்துள்ளார். அதனால 2 தரப்புக்கும் இடையே பேசி உடன்பாடுக்கான உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது. இதுதான் விஷயம். இப்படியாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுடைய தரப்பு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களாம் சமரசத்துக்கெல்லாம் இனிமேலாம் தயாராக இல்லை, இந்த பேசி தீர்க்கிறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நாங்கள் இந்த கேஸே இல்லாமல் பண்ணுறோம், இது ஒரு நியூசன்ஸ், இது ஒரு பெரிய பிளாக்மெயிலாக இருக்குது, எனக்கு நடந்தது இனிமேல் யாருக்கும் நடக்கக்கூடாது, இது ஒரு இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தில் இருக்கவங்க, மக்களுக்காக நிற்கக்கூடியவங்க அல்லது களத்தில் நிற்கக்கூடியவங்கள தொடர்ச்சியாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் கொடுத்து அல்லது ஒரு மிரட்டல் மாதிரி கொண்டு போகிறது அப்படிங்கிறது, இந்த போக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதனால் நாங்கள் இதுக்கு போராடி இந்த வழக்கையே நாங்கள் இல்லாமல் நீக்கிறது தான் எங்களுடைய நோக்கம், அதற்கான சட்ட நகர்வுகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுடைய தரப்பு சொல்கிறாங்க. ரைட்டு, இது ஒரு நல்ல செய்தின்னு வச்சுக்கலாம். இது மூலமாக இங்கே ஒரு கூட்டங்க, எந்த கூட்டம், ஒரு கூட்டம்னு சொல்ல முடியாது, இல்லை பல கூட்டம், எப்படியாச்சும் எங்கள் வாழ்நாளில் எங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தாங்க, மற்றதெல்லாம் அப்புறம், ஒரு லட்சியம், இது ஒன்று நடந்துருச்சுன்னா சந்தோஷமா நான் கண்ணை மூடிடுவேன், ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் கிளம்பிருச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆமாம் ஆமாம், அந்த லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த சீமான் அவர்களை எப்படியாச்சும் இந்த வழக்கிற்காக சிறைக்குள்ள தள்ளி அந்த அப்பாவி நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு அவருடைய கண்ணீருக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். விஜயலட்சுமி அவர்களுக்கு நாட்டில் வாரத்துக்கு இத்தனை பாலியல் குற்றச்சாட்டுகள் தான் இல்லைங்க, பாலியல் ரீதியான செய்திகள்னு கிடையாது, இத்தனை பேர் வன்புணர்வு செய்யப்படுறாங்கன்னு கணக்கு கிடையாது, சிறுமிகள் முதல் இவ்வளோ போயிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்குது கிடைக்காம போது அதை பற்றி கவலை இல்லை, அதை பற்றி மூச்சு விடுறதில்ல, அதை பற்றி பேசுறது கூட இல்லை. விஜயலட்சுமிக்கு எப்படியாச்சும் நீதி வாங்கி கொடுத்துருக்கணும்டா, அப்பத்தாண்டா என் கட்ட வேகம் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, பல பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எப்பா உன் ஆன்மா சாந்தி அடையாது, ஒருவேளை இதுதான் உன் ஆசை அப்படின்னா நீ உன் கட்டை வேகாது, உன் ஆன்மா சாந்தி அடையாது, இந்த மனக்குறையோடையே நீ சாக வேண்டியதாக இருக்கும், பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குதா அப்படின்னு நமக்கு தோணுது. பேசி தீர்த்து இதை கொண்டு போங்கயா, இதை சும்மா அரசியல் ரீதியான வழக்க இந்த புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதை வச்சுக்கிட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்குது. என்ன பண்ணலாம்? முக்தார்லாம் பாவம் நைட்டு தூங்க மாட்டானே, அவன் வேற எக்ஸ்க்ளூசிவாக கிடைச்சிருக்குது, போன தடவை நம்மளை காரி துப்புன விஜயலட்சுமியே இந்த தடவை நம்மளை முக்தாரன்னா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அங்கீகாரம் எனக்கு, என் சேனலை இதை வச்சு நான் ஒரு 10 நாள் பெரிய வியாபாரம் பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தேனே, இந்த நேரத்தில் இந்த உச்சநீதிமன்றத்தை யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது அப்படிங்கிற மாதிரி மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருப்பான் அந்த ஒரு பிறவி. ஆனால் தம்பி, பொதுவாக எல்லாரையுமே மரியாதையே அவரு இவருன்னு தான் பேசுவேன், ஆனால் இந்த ஆளை மட்டும் ஏன் பேசும்போது உனக்கு ஒருமையில் வருது அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு என்கிட்ட கோச்சிக்காதீங்க. அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியாதுங்க, ஒரு ஜென்மமாங்க பாருங்க, காண்டாவது வேணாம், ஒரு ஜென்மமா அவன் இவன் என்னைக்கு அந்த சீமான் அவருடைய தாயாரை பற்றி அவருடைய பிறப்பை பற்றி இழிவாக பேசக்கூடிய வார்த்தையை போட்டு அவன் எழுதினானோ அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு என்ன மரியாதை? அதனால அது ஒரு எக்ஸப்ஷன், அதை விட்டுருங்க, அதை அப்படித்தான் பேசுவேன். அதனால இப்படியாக இருக்கக்கூடிய பல வகையான விசித்திரமான ஜந்துக்களுங்க, ஒரு காட்டுக்குள்ள எப்படி பல வகையான மிருகங்கள் வாழுமோ அந்த மாதிரி இந்த நாட்டுக்குள்ள சீமான் அவர்களுக்கு எப்படியாச்சும் தண்டனை வாங்கி கொடுத்து
அந்த கண்ணீருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு தீர்வு வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இருந்த பல விசித்திரமான ஜந்துக்கள் எல்லாத்துக்குமே இப்போ நம்மளால அது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல். இதில் நக்கீரன் பிரகாஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணீர் விட்டு கதற வீடியோவை எடுத்து போட்டு, இந்த கண்ணீரை பார்க்கும்போது இது வந்து உண்மையான கண்ணீர் மாதிரி தான் தெரியுது, கண்ணீர் ஆய்வாளராக மாறிட்டாருங்க. அது அப்படி அந்த கண்ணீரை பார்த்த உடனே இது போலியாக இருக்க வாய்ப்பு இல்லை. நக்கீரன் பிரகாஷ் என்ன பண்றது, கீழே ஒருத்தன் போய் வேற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அதை நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். அதனால வந்து இப்படியாக எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது. இதுல நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னன்னா, கடந்த 2-3 நாட்களாக திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடியவங்க, அதே போல அம்மையார் கனிமொழி அவர்களாகட்டும், அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவராகட்டும், இன்னும் பல பெண்ணியவாதிகள் அவங்க இவங்க நிறைய இருக்காங்க இல்லைங்க. ஆமா, திடீர்னு இந்த குழிக்குள்ளேருந்து திடீர்னு இப்படி மண்ணை நோண்டிட்டு வெளியே எந்திரிச்சு உட்கார்ற பிணங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது இல்லையா. இதுங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே பேசிட்டு, என்ன இப்படி பேசுகிறார், ஒரு பிரஸ் மீட்டில் இப்படி பேசலாமா, என்ன ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தாக்குதல் எல்லாம் பயங்கரமா சீமான் அவர்களை நோக்கி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒத்துக்கிறேன். உண்மையிலே எனக்கு வருத்தம் தாங்க. நான் ஓப்பனா சொல்றேன். அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நேரத்தில், ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக ஒரு 10-15 ஆண்டுகள் இந்த விஷயத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டு குடும்ப ரீதியாக இப்போ பிள்ளைங்கள்லாம் வளர்ந்துட்டு வராங்க. இது எல்லாமே மன உளைச்சலுக்கு உள்ளாகி இது ஒரு பெரிய தலைவலி. ஒரு தேர்தல் வரும்போதும் இதை தூக்கிட்டு வந்து நிற்க வேண்டியது எரிச்சலாகவும் ஆவாதா அப்படிங்கிற மனநிலையில் அவர் கோபத்தில் பேசுகிறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலுமே இதை வியாபாரமாக்க அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆதங்கத்தை, அவருடைய கோபத்தை, உணர்வுகளை வியாபாரமாக்குறதுக்கு ஊடகங்கள் இன்னைக்கு வெறி கொண்டு துடிச்சிட்டு இருக்குது. அப்போ அவர்கிட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டி எப்படியாச்சும் அவர்கிட்ட வார்த்தையை பிடுங்கணும், அதை வந்து ஒரு பெரிய வைரல் கான்டென்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய இந்த சூழலில் கர்ணம் தர்ப்பணம், அதாவது ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட்டாருன்னா போதும், அதை வச்சு அவரை வந்து பிச்சு போஸ்ட்மார்டம் பண்ணிடலாம், உலகிலேயே மிகவும் கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை குத்திடலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை பேர்களும் காத்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் அண்ணன் சீமான் அவர்கள் சற்று கவனமாக கூடுதல் எச்சரிக்கை உணர்வோடு சில வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தினா நல்லது. ஏன்னா அவ்வளோ ஆபத்தானவர்களா இருக்காங்க, அவ்வளோ வந்து வார்த்தையை பிடுங்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால ரொம்ப நல்லாவே நான் தான் சொல்றேன், சீமான் அவர்கள் விளக்கமே கொடுக்க தேவையில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலும் சொல்லிட்டுக்கிறது, விளக்கமே கொடுக்க தேவையில்ல. மக்களுக்கு தெரியும். மக்கள் ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயுமே போய் பார்த்தோம்னா, அந்த பகுதி மக்கள்கிட்ட கேட்டோம்னா, என்னங்க இது தலைவலி பிடிச்ச வேலையா இருக்குது, அந்த மனுஷன் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு, அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, இதுங்களாம் வேற வேலை இல்லையா, அப்படித்தான் மக்களே பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அண்ணன் சீமான் அவர்கள் விளக்கம் கொடுத்துதான் மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்ற நிலைமையில எதுவுமே இல்லை. அதனால வார்த்தைகள் எதையுமே வந்து அவர் விட வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. இதை கடந்து அவர் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அவருடைய கோபத்தை வியாபாரமாக்க ஊடகங்கள் துடிக்கின்றன, அதை வைத்து அரசியலாக்க இங்க பல பேர் துடிக்கிறாங்க. அதனால அவர் சற்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறாங்க. அதே வகையில அதே நேரத்துல அவர் இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசிட்டாரு அப்படிங்கிறத எடுத்து போட்டு இன்னைக்கு ஹைலைட் பண்ணி ஆளாளுக்கு அறிக்கை விட்டு கண்டனம் விட்டுட்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இதே பதிலுக்கு அந்த நடிகை, நான் ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோவில் இதை பற்றி பேசிட்டேன். கிட்டத்தட்ட கடந்த 5-6 ஆண்டுகளாக அவங்க வெளியிட்ட வீடியோக்களில் அவங்க பயன்படுத்தின அந்த மகனே டேஷ் மகனே அப்படின்ற வார்த்தை மட்டும் எண்ணி பார்க்க முடியாதுங்க. உட்கார வச்சு எவனாச்சும் ஒரு திராவிடனை உட்கார வச்சு, உட்காரா இந்தா இந்த வீடியோவை பூரா பாரு, மொத்தமாக எத்தனைன்னு சொல்லி எண்ணி சொல்லுன்னு சொல்லி அவங்களாம் எண்ண வைக்கலாம். அப்படி என்னன்னா கூட அவங்களால எண்ணி முடிக்க முடியாது. அத்தனை ஆபாச வார்த்தைகள் அண்ணன் சீமான் அவருடைய பிறப்பை பற்றி, அவருடைய தாயாரை பற்றி அவ்வளவு கடுமையான வார்த்தைகள். தொடர்ச்சியாக ஒரு வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போட்டால் அதில் ஒரு 30 தடவை 50 தடவை திட்டுறது. எத்தனை ஆண்டு காலம் அவர் பொறுமையாக தானே போனார். அன்னைக்கு யாராச்சும் ஒருத்தர் ஏங்க அது என்னங்க, அது லேடிஸுக்குன்னா வலிக்கணும், ஆண்களுக்குன்னா வலிக்க கூடாதுன்னு இது என்னங்க புது ரூல்ஸாக இருக்குது. அங்கே அவங்க திட்டுறது ஒரு பெண்ணை தானே, சீமான் அவர்களுடைய அம்மாவை தானே. உடனே இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சீமான் அவர்கள் குறிவைக்கப்படும் போது, அவர்களை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது யாருக்கும் எந்த கவலையுமே இல்லை. இது என்ன விதமான வன்முறை இது, இப்படிதான் கேட்க தோணுது. யார் வேணா பேசலாம், இவரை யார் வேணா பேசலாம். திமுகவை பேச முடியாது, ஏன்னா ஆட்சியில் இருக்கிறாங்க, பிரச்சனை வந்துடும். அதிமுகவை பேச முடியாது, ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பம்ப் அடிச்சு விட்டுருவாங்க. மற்ற சாதிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள பேச முடியாது, அது வேற மாதிரி நடந்துடும். நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள்னா எவன் வேணா பேசலாம், யார் வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம், தோன்ற மாதிரிலாம் பேசலாம், திட்டலாம். அப்படிங்கிறதே ஒரு விதமான வன்முறை தானே. அவரை யாரும் என்ன வேணா பேசலாம், ஆனா பதிலுக்கு அவர் ரியாக்ட் பண்ணிடவே கூடாது, பேசிடவே கூடாது. பேசினா மிகப்பெரிய குற்றம்,
உலகிலேயே மோசமான ஒரு 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 மாதிரி முகம் சுளிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முத்திரையை குத்த வேண்டியது. இது அண்ணன் சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்படுகிற வன்முறை, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால், தமிழ்நாட்டு ஊடகங்களால் திட்டமிட்டு தொடுக்கப்படுகிற வன்முறை. அவரை மற்றவர்கள் பேசினதுல ஒரு விழுக்காடு கூட அவர் பதிலுக்கு மற்றவர்களை பேசல என்பதுதான் உண்மை. 100க்கு 99 முறை அவர் கடந்து போகிறார் என்பதுதான் உண்மை. இந்த வன்னி அரசெல்லாம் பேசின பேச்சுக்கு சீமான் அவர்கள் ரியாக்ட் பண்ணணும்னா எவ்வளவு பண்ணணும்? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி எத்தனை பேர் அவர் கண்ணியமாக கடந்து போனதுதான் இங்கு 99 முறை நடந்திருக்குது. ஏதாச்சும் ஒரு தடவை தான் பதில் நடக்குது. அதுவும் எதனால? இங்க பாதிக்கப்படுறது குடும்பம் மட்டுமல்ல, இங்க ஒட்டுமொத்த கட்சியே கரெக்டா அவங்க ஒரு செயல் திட்டம் எடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அடுத்து 8ஆம் தேதி சாதி வாரி கணக்கெடுப்பு, அடுத்து பஞ்சமி நிலத்தை மீட்பு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முன்னெடுப்பை எடுத்துட்டு போற நேரத்துல, அது அரசியலாக்கப்பட வேண்டிய நேரத்துல கசன்னு உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கள் கோபப்படதான் செய்வார்கள். அதனால இந்த பேசக்கூடிய எந்த வாய்களுக்குமே தகுதி இல்லை என்பதை மட்டும் இந்த இடத்துல கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.